சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, திறமைகள் இருந்தோம் என்னால் முன்னுக்கு வர முடியல. என்னோட வாழ்க்கையில் பலவிதமான விரும்பத்தகாத விஷயங்கள் அத்தனையும் நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நெகட்டிவான திங்க் பண்ணக்கூடிய மனுஷன் கிடையாது. நான் எப்போயுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். என் ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு ஏன் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை இருந்து நான் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் சாய்பா கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ரெண்டாவது, நானும் காலையில் 10 மணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடியோவில் ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு தகுந்த எனக்கு விளக்கங்கள் எனக்கு நிச்சயமாக வேணும். இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திறமை இல்லாதவெல்லாம் ஜெயிக்கிறா, ஆனால் திறமை இருக்கிறவன் தோக்குறான். கெட்டவன் எல்லாம் ஜெயிக்கிறா, ஆனால் நல்லவன் தோக்குறா. நல்லவன் தோக்கக்கூடாது, அப்போ தான் அது உலகத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னும் அந்த சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. பெரிய ஒரு கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அது நமக்கு தேவையில்லை. எஸ், திறமை இருந்தோம் ஏன் தோக்குறோம்? திறமை இல்லாதவன் ஏன் ஜெயிக்கிறான்? கெட்டவன் ஏன் ஜெயிக்கிறான்? நல்லவன் ஏன் தோக்குறான்? இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம். ஆனால் இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டா இந்த சந்தேகம் உங்கள் லைஃப்பில் வராது. ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பணும், கெட்டதை விட நல்லது ரொம்ப உயர்ந்ததுன்னு. கெட்டவனை விட நல்லவன் அவன் வாழ்க்கையில் இன்னும் சாதிப்பான். கெட்டவனை விட நல்லவனுக்கு பலம் அதிகம். இதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு இந்த காலம் நம்மளை எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்குது. அப்போ கெட்டு போனவன் ஜெயிக்கிறா, அது அவன் தலையெழுத்து விட்டுடுங்க. நல்லவன் ஏன் தோக்குறான்? கெட்டவனை பற்றி நம்ம பேசுங்க வரல. கெட்டவன் திருந்தணுன்றது சாய்பாவுடைய விருப்பம். நல்லவன் கஷ்டப்படக்கூடாதுன்றது சாய்பாவுடைய விருப்பம். ஸோ சாய்பா யாரையும் தண்டிக்கலை, காலம் அவனை தண்டிக்கும். யார் என்ன மாதிரியான விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க அதுக்கு தகுந்த தண்டனையை அனுபவிப்பாங்க. இப்போ சாய்பாவோட விருப்பம் என்ன அப்படின்னா, நல்லவன் வாழணும், நல்லவன் கண்ணீர் சிந்தக்கூடாது, நல்லவன் யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது, நல்லவன் என்னைக்கும் பூமியில் வாழும்போது இன்னும் பல பேரை நல்ல மனுஷனாக மாற்றி தான் அவன் இந்த உலகத்தை விட்டு போகணும். இது சாய்பாவுடைய எண்ணம். அப்போ தான் சாய்பாவுக்கு அது பெருமை சேர்க்குற மாதிரி. இப்போ நாம் பார்ப்போம், ஏன் நல்லவனுக்கு சோதனை? இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த சோதனையில் இருந்து மீண்டா எல்லா மனுஷங்களும் நல்லவன் மாதிரி தான் வாழணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும்ல. ஆனால் நல்லவர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்காங்க. அதே நல்லவர்கள், அதே மாதிரியான மனம் கொண்ட மனிதர்கள் பல பேர் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சில பேர் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோக்குறாங்க. நம்ம பலரை பற்றி மட்டும் பேசுவோம். தோற்பதுக்கு உரிய காரணம் என்னன்னா ஒரே விஷயங்கள். நீங்கள் நல்லவன் அப்படின்ற ஒரு அடைமொழியில் நீங்கள் மாட்டிக்கிட்டதால் மட்டுமே. நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பூஜ்ஜியத்தை கொடுக்கும். அந்த தவறை நாம் செய்யவே கூடாது. உங்கள் கையை பாருங்களேன், அதில் மொத்தம் எத்தனை விரல்? 10 விரல் இருக்குது. ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு மாதிரி. மோதிர விரல் ஒரு மாதிரி, நடுவிரல் ஒரு மாதிரி, கட்டை விரல் ஒரு மாதிரி, சுண்டு விரல் ஒரு மாதிரி. அதே மாதிரி தான் காலில் இருக்கிற விஷயங்களும் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான். ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. கடவுள் படைச்ச படைப்பு அத்தனையுமே தேவையானது. ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு விதம்னா அது ஒரு பிடிப்புக்கு சமமாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எதையுமே பிடிக்க அந்த இது இல்லாமல் இருக்கும்.
அப்போ மனுஷங்களும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள், ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் 2 பேருக்கும் வேற வேற கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஆரோக்கியத்துக்காக போராடலாம், அங்கே இருக்கிறாங்களே அவங்க பணத்துக்காக போராடலாம், இன்னொருத்தவங்க நிம்மதிக்காக போராடலாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு 3 பேருனா அந்த 3 பேரோடைய தேவைகளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதற்கு ஒரே குடும்பம், ஒரே பேரண்ட்ஸ், எப்படி பாசிபிள்? பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒருத்தவங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப பணக்காரராக இருப்பாங்க. பெற்றவங்களும் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான படிப்பு, ஒரே மாதிரி விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏன் இந்த மாற்றம்? அடிப்படை காரணம் என்ன? இதை நாம் புரிஞ்சிக்கவே இல்லை. இது எப்படி சாத்தியம்? அப்போ ஒரே மாதிரியான மனிதர்கள், ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் அப்படி எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி. அப்போது என்ன மாதிரி தான் இவங்க இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. ஸோ இன்னும் சொல்லணும்னா அந்த இடத்துல தான் நீங்கள் தோக்க ஆரம்பிக்கிறீங்க. அங்கே ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. கணவன் மனைவியை பற்றி குறை, மனைவி கணவனை பற்றி குறை, கணவனும் மனைவி பிள்ளைங்களை பற்றி குறை, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை பற்றி குறை. இப்படி தான் விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. யாரும் யாருடைய ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்க மனசு இல்லை. அந்த இடத்த நம்ம யோசிக்கவே இல்லை. நான் இல்லை, நீ ஏன் அப்படி இருக்க? என்ன மாதிரி நீ இரு. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இது என்ன மாதிரி நீ இரு, நான் அன்பு வைக்கிற மாதிரி நீ என் மேலே அன்பு வை. இது மகா மோசமான விஷயம், ரொம்ப மட்டமான விஷயம். இது கெட்டவன் இப்படி நினைக்கிறது இல்லை, அதனால தான் அவ சந்தோஷமா இருக்கான். நல்லவன் மட்டும்தான் அப்படி நினைக்கிறான். கெட்டவன் தன்னை யாரோடையும் கம்பேர் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க இப்படி நடக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறதோ இல்லை. ஆனால் நல்லவன் மட்டும்தான் அப்படி நினைக்கிறான். நான் என்னோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி என் அண்ணனும் என்னோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஏன் அவன் பார்த்துக்க மாட்டேன்றான்னு அந்த இடத்துல அவனுக்கு கோபம் அதிகரிக்குது. அப்போது அவன் அப்படி இருக்கான், நான் அப்படி இருக்கணும்பா, நான் நல்லா பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக ஒத்துக்கோங்களேன். நீங்கள் தோற்பதற்கு காரணத்தை தான் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்களோட திறமைகள் என்ன ஆகுதுன்னா வீணாக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களால் கவனத்தை செலுத்துறதுனால கோபம் நல்ல கோபமாக கெட்ட கோபமாலாம் வராதுங்க. கோபம் அப்படின்னா அதற்கு உண்டான அழிவை மட்டும்தான் தரும். உங்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே எதிர்த்து கேள்விகளை ஆக்ரோஷமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல்நிலை பாதிப்பு அடையும். ஏன் கெட்டவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபீல் ஆகாமல் இருக்காங்கன்னா அவங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு உடனுக்கு உடன் பதிலடி நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்க தானே. அப்போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சண்டைக்காரியாக மாறுறீங்க, வம்பு பிடிச்சவனாக மாறுறீங்க, யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காத மனிதர்களாக நீங்கள் போகிறீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மனிதராக தோல்விக்கான அந்த வாய்ப்புகளை நீங்களே அமைச்சிக்கிறீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனுஷன் வாழணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ மாட்டேன், எனக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் நான் வாழுவேன்னா இந்த பூமியில் எங்கேயுமே வாழவே முடியாது. வாழ்ந்துட முடியுமான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் தனிமரமாக ஆக்கினதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயந்தான். எந்த மனுஷங்க கூடயும் ஒத்து போகவே மாட்டாங்க. நான் எதுக்கு ஒத்து போகணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணுற அவன் தான் ஒத்து போகணும், நான் ஏன் ஒத்து போகணும்? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? எனக்கு இந்த மனிதர்கள் கூட வாழ்வதற்கு பிடிக்கல.
இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆனால் தனி மனுஷனாக நீங்கள் ஒத்தையில் இருந்தீங்கன்னா அன்னைக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். உங்களால் தனியாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி உங்கள் கேரக்டர்ஸ் கொண்ட மனிதர்கள்கிட்ட கூட நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் வரும் உங்களுக்குள்ள. ஒரு மலர்ந்த முகம் இந்த இடத்துல வாடி போய்கிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய திறமை இந்த இடத்துல வீணாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. கடவுள்கிட்ட நம்ம முறையிடுறோம், இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு. இதுவும் நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை, இதுவும் மிகப்பெரிய பிழை, பெரிய தவறு. அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம். எதுவும் நிலை இல்லை, இது 2வது தத்துவம். எதுவும் சில காலம், இது 3வது தத்துவம். இதுவும் கடந்து போகும், இது 4வது தத்துவம். இந்த 4 தத்துவத்தை எந்த மனுஷன் உருப்படியா அதை அர்த்தமாக்கிக்கிட்டு வாழுறானோ அவனோட வாழ்க்கையில் அவன் ஜெயிப்பான். நட்சத்திரங்கள் மாதிரி ஜெயிப்பான். நட்சத்திரம் எங்கே இருக்கும்? நம்ம காலுக்கு கீழே இருக்குமா, இல்லை தலைக்கு மேலே ஆகாயத்தில் இருக்குமா? அப்போ எல்லாரும் பார்க்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்றைக்குமே சாதாரண மனிதர்களாக இருப்பீங்க. மற்றவங்க உங்களை அண்ணாந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் சகிப்புத்தன்மை எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அந்த மனுஷனோட வாழ்க்கை வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அண்ணாந்து பார்க்குற அளவில் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு காரணம்னா மனம் பக்குவம் இன்னமும் அடையலை. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஜெயிச்சிங்க, காலேஜ் படிக்கும்போது ஜெயிச்சிங்க, அது ஜெயிக்கலாம். ஏன்னா ஸ்கூலோ காலேஜோ படிப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கும்போது படிப்பு மட்டும்தான் உங்களோட பிராதானம், முக்கியமான ப்ரைமரி. வேறு எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் லைஃப்னு வந்ததுக்கப்புறம் படிப்பு பின்னுக்கு போயிடும். ஏன்னா படிப்பு முடிஞ்சிடுச்சு, அதுக்கு தகுந்த வேலையும் கிடைச்சிடுச்சு. இனி படிப்பை பற்றி பேசிய பிரயோஜனம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இனி நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தை இப்போ தான் பார்க்குறோம். உலகம்னா என்னது? மக்கள். ஒவ்வொரு மக்களாக படிக்கிறோம். ஒரு மக்களை நம்ம படிக்க படிக்க நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். உங்களோட தோல்விகள் எப்போ உண்மையிலே வருது தெரியுமா? நீங்கள் யாரை வச்சு உங்களை கம்பேர் பண்ணுறீங்களோ, கம்பேரிஷன், காம்படிஷன், இதில் தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. என்ன மாதிரி அவன் இல்லை, கம்பேர் பண்ணுறீங்க. நல்லதுக்கும் பண்ணுறீங்க, கெட்டதுக்கும் பண்ணுறீங்க. நானும் அவனை மாதிரியே இருக்க போகிறேன். இது நிறைய நல்லவர்களோட குமுறல்கள். எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணுமா? எனக்கும் ஆசை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் இப்படியும் வாழ முடியாமல், அதாவது நல்லவனாக வாழவும் முடியல, கெட்டவனாக வாழவும் முடியல, ஒரு 2ஆம் கெட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம துடிக்கிறோம், துடிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக கழிக்கிறோமா? இல்லையே. ஒரு நிமிஷத்தையும் துக்கத்தில் மட்டும்தான் நம்ம கழிக்கிறோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஆஃப் ஆயிடுது. எங்க? உங்க பிரைன். இது மாதிரி தினமும் 3 மணி நேரம் நீங்க ஆஃப் ஆயிட்டீங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், நல்ல பலன்கள் அத்தனையும் கெட்டு போகுதா இல்லையா? ஒரு விஷயத்த சொல்ற, எது மாற்ற முடியுமோ அதை மட்டும்தான் மாற்றுவது புத்திசாலித்தனம். எது நம்ம கையில் இல்லையோ அதை பற்றி நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? சுற்றி இருக்கிறவங்க மாறணும்னு நாம் நினைப்போம். இது எந்த காலத்துலேயும் நடக்கவே நடக்காது. ஒவ்வொருத்தவங்க கேரக்டர்ஸ் அவங்கவுங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க உங்களுக்காக மாறினாங்கன்னா நம்பிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மாற முடியாது. அப்போ அவங்க உங்களுக்காக மாறுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாறுறாங்கன்னு அர்த்தம். அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களோட சுயரூபத்தை காட்டுவாங்கன்னு அர்த்தம்.
அவங்க சுயரூபத்தை காட்டினா உங்கள் வாழ்க்கை அழிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க மாறினாதான் சில விஷயங்கள் உங்கள் மூலமாக நடக்கும், மாறலைன்னா எந்த விஷயமும் நடக்காது அப்படின்றதுக்காகவே அவங்க மாறினாங்க. அப்போ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அவங்கள தூக்கி எறிகிறது தயாராக இருப்பாங்க. நாம் உடனே என்ன சொல்கிறோம், என்ன எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, நான் ஒரு அப்பாவே, நான் ஒரு இன்னசென்ட். என்றைக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் ஒரு அப்பாவின்றத வார்த்தைக்கு பதிலாக நான் ஒரு முட்டாள், நான் ஒரு ஏமாளி, அதை வந்துட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் சொன்னால் வார்த்தைகள் ரொம்ப ஸ்டைலாக இருக்குதுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். இன்னசென்ட்னா நம்ம வடிகட்டின முட்டாள். யாராவது நம்மளை முட்டாள்னு சொன்னால் டென்ஷன் ஆகும். ஆனால் நீ ரொம்ப இன்னசென்ட்னா அப்படியே நம்ம கண்களால் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துவோம் பாருங்க. எவ்வா, யாருமே இன்னசென்ட் கிடையாது. நம்ம நம்பி நம்பி ஏமாந்து முட்டாளாகிறோம், அவ்வளோதான். ஸோ லைஃப்னா மனுஷங்க எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். உன்னோட நல்ல கேரக்டர்ஸ் உனக்கு இருக்கிறது கடவுள் கொடுத்த வரும், அதை நீ கடைசி வரைக்கும் கொண்டு போ. அதுக்காக மற்றவனை நீ நோகடிக்காத, மற்றவனை கம்பேர் பண்ணி அவனை தாழ்த்தாத. நல்லவன்ற ஒரு அகங்காரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. நல்லவன் அப்படின்னு நினைச்சாலும் அந்த அகங்காரம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் உண்மையான நல்லவன், இல்லைன்னா நீ நல்லவனே இல்லை. நீ என்ன பண்ணுவ, 10 பேர்கிட்ட அவனை பற்றி குறை சொல்லுவ, இது கடவுளுக்கு பிடிக்காம போயிடும். அப்போ நீ நல்லவன் சொல்கிறிய, நீ உண்மையிலே நல்லவன். அடுத்தவனை பற்றி குறை சொல்லி அதை அவனுக்கும் சொல்கிற, அவன் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கும் சொல்கிற, தெரியாத ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் அத்தனை ஆட்கள்கிட்டையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, அவன் அப்படி இவன் இப்படின்னு. ஏன்னா நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லவன், நீ ஒருத்தந்தான் இந்த உலகத்தில் ஏமாளி, நீ ஒருத்தந்தான் இந்த உலகத்தில் இன்னசென்ட் அப்படின்னு நீ பெருமை பேசிக்கிற. உனக்கும் அவங்க மூலமாக காரியம் ஆகுதுன்றதுக்காக தான் நீயும் அவங்க கூட பேசுகிற பழகிற. இதுதான் கணக்கு. ஸோ என்னைக்கு குறைகளை நம்மளை நோக்கி நாம் பார்க்குறோமோ அன்னைக்கு நிறையான வாழ்க்கையும், என்னைக்கு அடுத்தவன் மேலே குறைய வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மேலும் குறைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திறமை எங்கே செத்து போச்சு? எப்போ நீங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிச்சிங்களோ, ஒரு செயற்கையான துன்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், செயற்கையான துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அப்போவே உங்கள் திறமை செத்து போயிடுச்சு. உங்கள் திறமைக்கு தேவையான சாப்பாடு போடணும். ஒரு செடி வச்சா அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதான் சாப்பாடு. சரி, அந்த செடி தண்ணியில் வளருது. அதே மாதிரி மனுஷனும் தண்ணியிலே இருந்தால் போதுமா? சாப்பாடு தேவையில்லைன்னா மனுஷனுக்கு தேவையான ஆகாரம் வேற விதம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ரசம், தயிர், அதை எல்லாத்தையும் இருக்கிற செடிக்கோ இருக்கிற மற்ற பறவைகளுக்கோ பட்டர்ஃப்ளைக்கோ போட முடியுமா? அதுங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தேவைப்படுதோ அதுக்கு சாப்பிட்டு உயிர் வாழுதுக்கு. அதே மாதிரி மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை அவன் சிறப்பாக செஞ்சுக்கிறான். அதே மாதிரி திறமைக்குன்னு சொல்லி ஒரு சாப்பாடு ஒன்று தேவைப்படுது. அந்த திறமைக்கு தேவையான சாப்பாடு என்னன்னா உங்கள் உடல் சுறுசுறுப்பு, மன சுறுசுறுப்பு, உங்கள் புத்தி சுறுசுறுப்பு. இந்த மூணுமே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அந்த சாப்பாடை அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மூணுமே சொங்கி போயிடுச்சுன்னா அத்தனையும் போயிடும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் யோசித்ததெல்லாம் போதும், இனி என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம பேசுகிறோம். இப்பயே போங்க சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாயப்பா என்னை மன்னிச்சுடு, எல்லாரையும் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சது தான் முதல் தவறு. எனக்கு முதல்ல இந்த மன்னிப்பை எனக்கு வழங்கு. இது மூலமாக நான் எத்தனையோ பேரை நான் நோக்கடிச்சிருக்கேன். நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், அவங்களுக்கு எனக்கு மன்னிப்பை கொடு. நல்லவன்ற அகங்காரத்தால் நான் ஆட்டம் போட்டேன்,
அந்த ஆட்டத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவை கொடு. இனி உன்னோட பிள்ளையா நான் நடந்துக்கிறேன். என் வாழ்க்கையில் பெரிய அளவில் உயரணும், நான் உயர்ந்து பல பேருக்கு உதவிகள் செய்யணும், அந்த மனசில் எனக்கு கொடு. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் எதையுமே உருப்படியாக வாழலை. அத்தனை பேரையும் குறை சொல்லியே நான் வாழ்ந்துட்டேன். இனி அப்படி இல்லாமல் எல்லாரும் என் கூட பிறந்தவங்க மாதிரி நான் நினச்சிக்கிறேன். கூட பிறந்தவனை கூட நான் இன்றைக்கி இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதத்துலேயும் அவங்கள பிரித்து பார்க்கவோ அவங்க மோசமானவர்களோ நான் நினைக்க மாட்டேன். இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யணும். சொல்லுங்கள், நான் என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்கேன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது என்னுடைய வாய்ஸை அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை தாண்டி உங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வந்து அதை கமெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அவுட்லைன் மெசேஜஸ் தான். இதை வந்து மக்கப் பண்ணுறதுக்கு இல்லை. நான் சொல்லக்கூடிய அவுட்லைன் மெசேஜஸில் ஒரு கோடு மட்டும்தான் நான் போடுறேன். இப்படிப்பட்ட கோடு தான் போடணும்னு சொல்கிறேன். அதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஸோ நம்ம புத்தியை யோசிக்க வைக்கணும். படிப்பில் நம்ம யோசித்தோம், ஜெயித்தோம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம யோசிக்கல, தோற்றோம். அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தவனை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணோம். நம்மளை வச்சு நம்ம அடுத்தது என்னன்றதை யோசிக்கலை. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து தோத்துட்டோம் அப்படின்னா அவன் யாரால் தோத்தோன்னு நாமளே ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஒரு மனுஷனை அந்த மனுஷன் முன்னாடி நான் ஜெயிப்போன்னு சொல்லி நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு புரட்சியை நமக்குள்ளே செஞ்சோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷனுக்காகவும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வரலை. உங்களுக்காக, உங்களோட ஆன்மாவுக்காக நீங்கள் வந்தீங்க. எந்த மனுஷனையும் நீங்கள் பகைச்சிக்கணும்னு கடவுள் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக எல்லா மனுஷனையும் நீ விரும்பு, எல்லா மனுஷனையும் விரும்பு. எல்லோரும் மேலே உண்மையான பாசம் வை. ஆனால் எதுலையும் பற்று மட்டும் வைக்காத. அதை வச்சா உன் வாழ்க்கையை அழிச்சிடும். எதை உன் மனசு அதிகமாக ஆசைப்படுதோ அதுதான் உன் துன்பத்திற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்கிடு. உன்னோட கடமைகளை மட்டும் உன் கவனத்தை செலுத்து. உன்னோட வேலையில் நீ முழு அளவில் ஈடுபாட்டோடு செய். உனக்கு அத்தனையுமே நல்ல சுபிக்ஷம் உண்டாகும். இது எல்லாமே சாய்பாவுடைய ரீடிங்ஸ். இதை வந்து 1க்கு 2 தடவை கேளுங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை மனசுக்குள்ளே கொஞ்சம் விதை போட்டால் அப்படிதான் நல்ல நல்ல செடிகள் முளைக்கும். இல்லைன்னா அத்தனையுமே விஷச்செடியாகவே முளைக்கும். நம்மளோட எண்ணங்கள் தான் விதை மாதிரி. நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களை உள்ள விதைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு மனுஷனை பற்றி தொடர்ந்து நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விதைக்கிற விதை விஷச்செடிகள். அந்த விஷச்செடியை நீங்கள் தான் அதை அனுபவிச்சு ஆகணும். நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா அது நீங்கள் தான் விதைச்சிங்க இந்த மண்ணில். அப்போ இதுவரைக்கும் விதைச்சதெல்லாம் போதும். ஏன்னா இந்த விதைச்சதுக்கே நமக்கு தாங்க முடியாத வலி, வேதனை. பட் இனிமேல் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அடியோட வேரோட பிடுங்கி எறியணும். வேரோட பிடுங்கி எரிஞ்சாதான் அடுத்த நல்ல விதையை அந்த மண்ணுக்குள்ளே போட முடியும். அப்போ அந்த வேரோட பிடிஞ்சி எரிக்கிறது தான் சாயப்பாவுடைய வழிகள். அவர் ஆராதிக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, தியானம் செய்கிறது, உங்கள் உடலையும் மனதையும் பாதுகாக்கிறது. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ். அப்போ இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் விதை போட்டிங்கன்னா அது அத்தனையுமே நல்ல நல்ல விஷயத்தை அது கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஆகிடுவீங்க. உங்ககிட்ட இருந்து எடுக்க எடுக்க அமுத சுரபி மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இடத்துல புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எண்ணங்கள் மூலமாக நம்ம விதைச்சது தான் விதை. அந்த அத்தனை எண்ணங்களும் மோசமான எண்ணங்கள். பொறாமை, ஆணவம், இன்னும் என்னென்னலாம் விரும்பத்தகாத விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் விதைச்சிங்க. ஒரு விஷச்செடி இல்லை, லட்ச விஷச்செடியை விதைச்சிங்க. எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு ஒரே ஒரு
அருமையான ஒரு விதை போடுங்க. அந்த விதை என்ன தெரியுமா? பாசிட்டிவ். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் அன்போடு இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எல்லோரும் வளத்தோடு இருக்கணும். இந்த மாதிரியான விதைகளை தான் நாம் உள்ள தூக்கி போடணும். இப்போது இது போட போட என்ன ஆகுதுன்னா நல்லபடியாக வளரும். பல பேருக்கு அது பயனுள்ளதாக அமையும். பல பேரோட வாழ்க்கையை மாற்ற வந்த மனிதராக நீங்களும் மாறுவீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதுன்னா, அதுலேயும் ஒரு வகை. ஒரு மனுஷனை நீ எந்த அளவுக்கு மாற்றிருக்க, ஒரு மனுஷன் எந்த கெட்டதை விட்டானோ அவன் மாறி இருக்கானா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை புண்ணியங்களும் உனக்கும் வந்து சேரும். அதுக்காக இது புண்ணிய கணக்கை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வியாபாரம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகுறீங்களோ, அந்த பியூரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்கள் வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அது ஆட்டோமேட்டிக்காக அது போய்கிட்டே இருக்கும். அடுத்த 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 கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். எங்கேயுமே அது நிற்கவே நிற்காது. வளர்ச்சி ஒரு ஸ்டேஜில் வந்துடுச்சுன்னா அது பாட்டுக்கு போகும். நீங்கள் ஒரு மரத்தை இது பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் அதுக்கு உண்டான அத்தனையும் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் இதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான நாட்கள் மட்டும் தேவைப்படும். அது நீங்கள் எந்த அளவுக்கு சரி பண்ணுறீங்களோ அதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான நாட்கள் அதையும் நான் சொல்லிடுறேன். யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? என்னோட பிரச்சனைகள் நிறைய இருக்குதுப்பா, எனக்கு பிரச்சனை சீக்கிரமாக தீரணும், நான் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும், இதற்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற சாய்ராம் மட்டும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதை நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யறன்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மற்றவங்கள கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் நிலை மாறணும், உங்கள் பிரச்சனைகள் தீரணும், உங்கள் வாழ்வு சிறப்பாகணும், உங்கள் கடன் எந்த விஷயம் இருக்குதோ அது அத்தனையும் தீரணும். இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் சொன்னால் செய்யணும். அதில் மறுபடியும் பேக் அடிக்க முடியாது. சரி, நான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் விடிய காலை 4 இருந்து 4:30 நீங்கள் எந்திரிக்கணும். எந்திரிச்சு சாயப்பா கிட்ட ஆரத்தை சச்சரிதம் இந்த 2 விஷயத்தை நீங்கள் மனதார செய்யணும். ப்ளஸ் மெடிடேஷன். இதை எந்த காரணத்தை கொண்டும் இதை நிறுத்தவே கூடாது. 4 இருந்து 4:30 மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் 4:30க்குள்ளே முடிக்கணும். நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ 3:30க்கு எந்திரிக்கிறீங்களோ அது எனக்கு தேவையில்லை. 20 நிமிஷம் ஆரத்தி அண்ட் சச்சரிதம் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம். ஸோ 40 minutes. ஆனால் 4:30க்கு முடியணும்னா நீங்கள் 3:45க்கு நீங்கள் சாயப்பா முன்னாடி நிற்கணும். அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு, நான் இந்த மூட நம்பிக்கையை நம்பாதவன், ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸை நம்புகிறவன். இது பியோர் சயின்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஆடியோ மறுபடியும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இது பேசிக்கிட்டே போகலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யணும். மெயினாக கடவுள் வழிபாடு அந்த நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனத்தை செலுத்தணும். இதை நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சால் உங்கள் பிரச்சனைகள் 100% தீரும். என்னோட கடன்கள் தீர்ந்ததுக்கு மெயின் காரணம் அந்த 4 மணி ஆரத்தி நான் எடுத்ததினால் மட்டுமே. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு எடுத்தேன் பாருங்க, அங்கே தான் என்னோட பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. அந்த 4 மணிக்கு எந்திரிக்கலைன்னா இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் தீர்ந்திருக்காது. அந்த அதிகாலையில் யார் கடவுளை தேடுறாங்களோ அவங்களே பாக்கியவான். இது பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. கக்கடார்த்தி ஷீரடியில் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க தெரியுங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஒரே தடவை மட்டும்தான் போய் பார்க்குறோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். ஏன் நம்ம வீட்டில் கக்கடார்த்தி எடுக்க முடியாதா என்ன? இதெல்லாம் நம்ம செய்யணும். இதை நம்ம செஞ்சாதான்
நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணணும்னா கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதனால் எனக்கு திறமை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு அப்படி இப்படின்ற விஷயத்துக்கு காரணம் உங்கள் திறமைக்கு ஏற்ற சாப்பாடை நீங்கள் போடலை, உங்கள் திறமை மங்கி போயிடுச்சு. அதன் மூலமாக வர இந்த பிரச்சனைகள் தான் இது இப்படியே வளர விட்டா இன்னும் பிரச்சனை ஆகிடும். அதனால் இதை உடனே மாற்றுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா.